மாசி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரையிலான காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். இந்த நேரத்தில் அருகில் உள்ள கொடிமரம் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபட்ட பிறகு கொடிமர நமஸ்காரம் செய்துவிட்டு கையில் 27 பூக்களை வைத்துக்கொண்டு கொடிமரத்தோடு சேர்த்து பெருமாளையும் தாயாரையும் 27 முறை வலம் வர வேண்டும். சுற்றிற்கு ஒன்றாக ஒவ்வொரு சுற்றிற்கும் கொடிமரத்திற்கு முன்னே ஒரு பூவையோ அல்லது ஒரு துளசியையோ வைக்க வேண்டும். இவ்வாறு 27 சுற்றுகள் முடிந்தவுடன் கொடிமர நமஸ்காரம் செய்து நம் பிரார்த்தனைகளை சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். நம் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் நிச்சயம் நிறைவேறும். தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களின் வரும் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். கொடிமரத்தை 27 முறை சுற்றி வரும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிந்தவர்கள் சொல்லலாம். தெரியாதவர்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே எனும் வரிகளை சொன்னாலே முழு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலனை பெறலாம். தெரியாதவர்கள் ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தையும், அதுவும் தெரியாதவர்கள் ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே கொடிமரத்தை வலம் வரலாம்.